இந்தியாவில் 181 நாட்கள். கவலை இல்லை. 182. உங்கள் உலக வருமானம் முழுவதற்கும் கல்ஃப் சம்பளம் உட்பட இந்தியா வரி போடலாம். நாள் கணக்கு விதியை புரிந்து கொள்வோம். அடிப்படை விதி: நிதியாண்டில் இந்தியாவில் 182 நாட்களுக்கும் குறைவாக இருங்கள். NRI அந்தஸ்து நிலைக்கும். அதை தாண்டினால் நீங்கள் வரி குடியிருப்பாளர் ஆகலாம். அதிகம் தெரியாத பொறி: இந்திய வருமானம் 15 லட்சம் ரூபாய்க்கு மேல் இருந்தால் உங்களுக்கு கடுமையான 120 நாள் விதி பொருந்தலாம். எப்படி கணக்கிடுவது? நிதியாண்டு ஏப்ரல் முதல் மார்ச் வரை. வரும் நாளும் புறப்படும் நாளும் பொதுவாக கணக்கில் சேரும். பாஸ்போர்ட் முத்திரைகளே ஆதாரம். ஒவ்வொரு பயணத்தையும் பதிவு செய்யுங்கள். ஏன் முக்கியம்? குடியிருப்பாளரானால் உங்கள் கல்ஃப் சம்பளம், வெளிநாட்டு வட்டி எல்லாம் அந்த ஆண்டு இந்திய வரி வலைக்குள் வரலாம். புத்திசாலி திட்டம்: நீண்ட இந்திய பயணத்தை புக் செய்யும் முன் நாட்களை கணக்கிடுங்கள். பாதுகாப்பு இடைவெளி வைத்திருங்கள். எல்லைக்கு அருகில் இருந்தால் ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்டிடம் பேசுங்கள். டிர்ஹாம் அண்ட் ருபியை ஃபாலோ செய்யுங்கள். கல்ஃப் மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான பணம் எளிமையாக. அடுத்து, ஃப்ரீ சோன் அல்லது மெயின்லாண்டு. ஒவ்வொரு துபாய் நிறுவனருக்கும் 5 கேள்விகள்.